உலகத்தில் மக்கள் தொகையில் முதலிடத்தை இந்தியா பிடிக்க போகுது. இப்ப சீனா இருக்கு. சீனா 137 கோடி. ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவோம். 2050 உலகத்தில் மக்கள் தொகையில் முதல் நாடு. இவ்வளவு மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் பெரிய வேலை பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிற ராணுவம், முப்படை, கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை, இந்த 3 படைகள்ல பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அவங்க எல்லாம் துணிச்சலா அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற அந்த வரிகளை ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் மனசுல வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எதிரி நாட்டில இருந்து நமக்கு பிரச்சனை வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணி அதை அங்கேயே சரி பண்றதாலதான் நாம இங்க நிம்மதியா இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், 2 வேர்ல்டு வார் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த போது நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பாதிப்பு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த போது தமிழ்நாட்டுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. இப்ப கூட சொல்லுவாங்க, இந்தியாவிலேயே பாதுகாப்பான தேசம், பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா முப்புறமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி மட்டும்தான் நிலப்பகுதி. கடல்ல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்ப சேஃபான மாநிலம் தமிழ்நாடுன்னு நினைச்சோம். செகண்ட் வேர்ல்டு வார் வந்த போதுதான் தெரிஞ்சது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கடல் வழியா தான் இருக்குன்னு சொல்லி. எம்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் வழியா ஃபர்ஸ்ட் குண்டு பாம்பு போட்டாங்க. மெட்ராஸ்ல இன்னும் அந்த வெடிக்காத குண்டுகள் எல்லாம் பொருட்காட்சியில் வச்சிருக்காங்க. அந்த எம்டன் குண்டு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பயம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு கூட கிராமத்துல பாத்தீங்கன்னா என்ன பெரிய எம்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய ஆள், ஒரு பலசாலி, தைரியமான ஆள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு அந்த எம்டன் அப்படிங்கறத உதாரணம் சொல்லுவாங்க. அந்த எம்டன் கப்பல் பீரங்கியால் வெடிக்கப்பட்ட குண்டுகளால் சென்னையில பெரிய அளவுக்கு சேதம் இல்லை, பட் ஆனா பெரிய பயம் வந்துச்சு. சென்னையை கடல்ல இருந்து எந்த பக்கம் இருந்து வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த அச்சுறுத்தல் இப்ப இலங்கையில இருந்து நமக்கு வந்துருச்சு. சீனா இலங்கையில மிகப்பெரிய ஒரு கப்பற்படையை நிறுவி வச்சிருக்காங்க. ஏவுகணை எல்லா நாட்டுகிட்டையுமே ஏவுகணை வந்துருச்சு. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பட்டன் அழுத்தினா 5000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு சின்ன மரத்தை புரி வச்சு காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு ஏவுகணையோட அற்புதமான வசதிகள் எல்லாம் இந்திய உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு. அதனால எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஆயுதங்களை நிறைய வாங்கி வச்சுட்டு இருக்காங்க ராணுவத்துல. அதை பார்த்து ஒரு நாடும் நம்ம சண்டை போட்டா சிக்கலாயிடும் எல்லாருக்கும் அந்த அச்சத்துல கொஞ்சம் சண்டை போட்டுக்காம இருக்காங்க. 3வது உலக போர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் 1 வருஷம் நடந்துச்சு. தேர்ட் வேர்ல்டு வார்லாம் ஜஸ்ட் 1 ஹவர் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே காலி பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி. அமெரிக்காவில் ஒரு சிம்பிளா உதாரணம் சொல்லுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கிறப்ப ட்ரம்ப், அது எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சு போய் அவர் டேபிள்ல ஒரு சிவப்பு பொத்தான் இருக்குமா, அந்த சிவப்பு பொத்தான அழுத்தினா போதுமா அடுத்த 1 மணி நேரத்துல உலகம் காலி. அதுதான் அலர்ட் மணி. அந்த சிவப்பு பொத்தான அழுத்தினாருன்னா அவங்க ராணுவத்துக்கு கமாண்ட் போயிடும். என்ன வேணாலும் பண்ணலாப்பா, எந்த நாட்டை வேணாலும் காலி பண்ணலாமான்னு சொல்றதுக்கான அந்த கடைசி பொத்தான். அந்த பொத்தானை என்னைக்காவது கிறுக்கு பிடிச்சு போய் அந்த அழுத்திட்டான்னா கதை முடிஞ்சது. ஸோ இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு தான் ராணுவம் நமக்கு ரொம்ப சேஃபா இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சுத்தியில நிறைய நாடு இருக்கு. பாகிஸ்தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல், நேபாள், பூட்டான், பர்மா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. பக்கத்துல கீழே இலங்கை இருக்கு. அதுக்கப்புறம் கடல்லே கொஞ்சம் தூரத்துல இந்தோனேஷியா இருக்கு. நிறைய நாடுகள் இருக்கு. எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமுறுத்துற விஷயமா தான் இருக்கு. இந்த நம்ம சுத்தியில இருக்கிற நாடுகள் நமக்கும் அவங்களுக்கும் பார்டர்னு சொல்லுவாங்க. அந்த எல்லை பகுதி, அந்த எல்லை பகுதியில நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. பர்டிகுலரா நமக்கு நார்த்தன் சைட்ல பாத்தீங்கன்னா இமயமலை ரொம்ப வருடம் முழுக்க பனியால் சூழப்பட்ட ஒரு மலை. அந்த மலையினுடைய மேற்பரப்புல இருந்தா கைபர் கணவாய், போலன் கணவாய், இதன் வழியா தான் சீனா ஃபுல்லா இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஹைவே ஆகி போயிடுச்சு. கைபர் கணவாய், போலன் கணவாய் எல்லாம் உள்ளே நுழைய முடியாத ஒரு பகுதியா இருந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவே மாதிரி 8 வழி சாலை ஆகி போய் நிறைய சாலை போக்குவரத்து, அந்த வழியா நிறைய ஆயுதங்களும் உள்ள வருது. நிறைய தீவிரவாதிகள் நம்ம நாட்டை அச்சுறுத்திட்டு இருக்காங்க. நாமெல்லாம் ஒரு ராத்திரி நிம்மதியா இன்னைக்கு தூங்குறோம்னா அந்த தூங்காம காவல் காக்கிற லட்சக்கணக்கான வீரர்கள் தான் அதுக்கு காரணம். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரைப்படையில இருக்கிற அந்த ஒரு அற்புதமான அணி தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. போன வாரம் கூட ஒரு 7 பேர் செத்து போனாங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க. அதுல ஒரு 7 பேர் ஆன் த ஸ்பாட் இறந்து போனாங்க. திரும்ப நம்ம ராணுவம் பதிலடி கொடுத்துச்சு. அதுல அவங்க ஒரு 12 பேர் செத்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ராணுவ அமைப்பு தான். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம நன்றி உடையவர்களா இருக்கணும்.
ஸோ அதான் அந்த அச்சமில்லை அப்படிங்கிற அந்த உணர்வோட அவங்க செயலாற்றுறதால தான் இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கிறோம். ஸோ அந்த உணர்வு நம்மகிட்டே இருக்கணும், நம்ம நாட்டின் மீது ஒரு பெருமையும் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்